Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சப் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி எப்படி எக்ஸல் ஷீட்டில் ஒரு பர்டிகுலர் மேக்ரோ ஆப்ரேஷனை ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ் பாருங்கள். ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆஸ் ரிட்டன் டேட்டா டைப். இந்த ஃபர்ஸ்ட் லைனில் ஃபங்க்ஷன்றது கீவேர்ட், எஃப் நேம் அப்படின்றது ஃபங்க்ஷனுடைய நேம், நம்ம என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம், ஏன்னா இது யூஸ் டிஃபைன். ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ப்ராக்கெட்டில் வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம என்ன ஆர்குமெண்ட்ஸ் வந்து எத்தனை ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ண போகிறோமோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆஸ் ரிட்டன் டேட்டா டைப்னு கொடுத்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும், அதாவது இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா டபுள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுதான் ரிட்டன் டேட்டா டைப்னு கொடுத்துருக்கோம். இப்போ செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க, தேர்ட் லைன் வந்து என் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆஸ் ரிட்டன் டேட்டா டைப் அண்ட் என் ஃபங்க்ஷன், இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் தான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுடைய எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் பாருங்கள். ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் நேமையும் ஆர்குமெண்ட்ஸையும் வச்சு தான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணாத வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஆர்குமெண்ட்ஸை ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்னும், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அதாவது ஃபங்க்ஷனில் இருக்கிற ஆர்குமெண்ட்ஸை ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் ஷீட் ப்ரோக்ராம்லேயும் இதே சின்டாக்ஸை வச்சு தான் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ரைட் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலமில் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் காலமில் செகண்ட் நம்பருன்ற வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேர்ட் காலமில் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பரை ஆட் பண்ணி அடிஷன் வேல்யூவை தேர்ட் காலம்லையும், ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பரை மைனஸ் பண்ணி சப்ட்ராக்ஷன் காலம்லையும், மல்டிப்ளை காலத்துலையும், டிவைட் காலத்துலையும் இன்சர்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா ஒரு மேக்ரோ ஆப்ரேஷன் மூலிமா பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்க பட்டன் ஒன்று கிளிக் பண்ண உடனே எல்லா காலமும் ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ரோவை கவனிச்சு பார்த்தீங்கன்னா 80, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 18, செகண்ட் நம்பர் வந்து 17 கொடுத்துருக்கோம். அடிஷன் வேல்யூ வந்து 150. ஸோ 80யும் 70யும் கூட்டினா 150 வரும். சப்ட்ராக்ட் பண்ணால் 10 வருது, மல்டிப்ளை பண்ணால் 5600 வருது, டிவைட் பண்ணால் 1 வரும். ஸோ கரெக்டாக இருக்குது. செகண்ட் லைனும் அதே மாதிரி தான். 60 and 30 ஆட் பண்ணால் அடிஷன் வேல்யூ பாருங்கள் 19 இருக்குது. அடுத்து சப்ட்ராக்ட் வேல்யூ 13 இருக்குது, மல்டிப்ளேஷன் 1800 அண்ட் டிவிஷன் 2 இருக்குது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பரை வந்து அடிஷன் பண்ணியும் சப்ட்ராக்ஷன் பண்ணியும் மல்டிப்ளை பண்ணியும் டிவைட் பண்ணியும் அந்தந்த காலமில் வந்து வேல்யூஸாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த மேக்ரோ ப்ரோக்ராம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ தேர்ட் ரோவில் வந்து ஃபோர்த் ரோவில் வந்து பாருங்கள், நான் வந்து வேல்யூஸ் மாற்றுறேன். இங்கே 15ம் இங்கே 17ம் மாற்றினா என்னாங்கன்னா திரும்பவும் அப்படி மாற்றிட்டு திரும்பவும் பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா 50 ப்ளஸ் செகண்ட் நம்பர் வந்து 2 கொடுத்துரும். ஸோ அடிஷன் 52, சப்ட்ராக்ஷன் வந்து 48 அண்ட் மல்டிப்ளிகேஷன் 100 அண்ட் டிவிஷன் 25 மாறிடுச்சு. ஸோ இது மாதிரி எப்படி மேக்ரோ கோட் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பட்டன் ஒன்று கிளிக் பண்ணிக்கிட்டு டெவலப்பர் டேப்பில் இருக்க வியூ கோடுன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது எதுனா இந்த பட்டனுக்கு அசைன் பண்ணியிருக்கிற மேக்ரோ கோட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த விண்டோவை பாருங்கள், நான் மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த விண்டோவில் இருக்க லைன்ஸ் ஆஃப் கோட் தான் நம்ம இந்த பட்டன் ஒனுக்கு அசைன் பண்ணியிருக்கிற மேக்ரோ கோட். இப்போ நம்ம ஃபுல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் சொல்லிட்டு 3 வேல்யூஸை ஒரு 4 வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுனால இங்கே 4 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 4 ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ப்ரோக்ராமில் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, 4 ஃபங்க்ஷன்ஸும் அதை கால் பண்ணுறதுக்கு 4 ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 2 லைன்ஸை பாருங்கள். டிம் fn as integer, sn as integer. அதாவது fnன்ற ஒரு வேரியபிளை ஃபஸ்ட் நம்பரை சேவ் பண்ணுறதுக்கும் snன்ற ஒரு வேரியபிளை செகண்ட் நம்பர் சேவ் பண்ணுறதுக்கும் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் dim I as integer, இதை வந்து லூப்பிங்காக இந்த இன்டிஜர் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைனில் ஃபார் i equal to 2 to 5னு கொடுத்துருக்கோம். ஸோ 2வது ரோவிலேருந்து 5வது ரோ வரைக்கும் இது லூப் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், fn வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு செல்ஸ் ஆஃப் i, 1 டாட் வேல்யூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ fn வேரியபிளில் செல்ஸ் ஆஃப் i, 1 அப்படின்ற செல்லில் இருக்க வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ஐயோட வேல்யூ 2. ஸோ செல்ஸ் ஆஃப் 2, 1 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் இருக்க வேல்யூ வந்து fnல ஸ்டோர் பண்ணுறோம். அப்போது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் 18ன்ற நம்பர் இருக்குது. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா sn ஈக்குவல் டு செல்ஸ் ஆஃப் i, 2 டாட் வேல்யூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ snன்ற வேரியபிளில் செல்ஸ் ஆஃப் i, 2 ஐயோட வேல்யூ 2. ஸோ 2, 2 செகண்ட் ரோ செகண்ட் காலமில் இருக்க வேல்யூ வந்து snல ஸ்டோர் ஆகும். இப்போது fn வேரியபிளில் 80ன்ற நம்பரும் sn வேரியபிளில் 17ன்ற நம்பரும் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் லைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செல்ஸ் ஆஃப் i, 3 அதாவது செகண்ட் ரோ தேர்ட் காலமில்
அடிஷன் ஆஃப் fn, sn. அதாவது செகண்ட் ரோ தேர்ட் காலம், அது அடிஷன் காலமில் இருக்க ஃபஸ்ட்டு செல்லில் என்ன பண்ண போகிறோம்னா அடிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அடிஷன் ஆஃப் fn, sn, அதாவது அடிஷன் ஆஃப் 80, 70 அப்படின்ற ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணி அடிஷன் ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னா ஸ்ட்ரெயிட்டாக அடிஷன் ஃபங்க்ஷனுக்கு போகும். கீழே வந்து அடிஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருங்க பாருங்கள். ஃபங்க்ஷன் அடிஷன் ஆஃப் x as integer, y as integer அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது என்னன்னா ஃபங்க்ஷன் வந்து அடிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து 2 வேரியபிள் தான் பாஸ் பண்ணியிருக்கோம் ஃபங்க்ஷன் காலில், sn, fn. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், இதை வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்லையும் x as integer, y as integer அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். அடிஷன் இஸ் ஈக்குவல் டு x ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணணும். இங்கே fn, sn கொடுக்கறது தான் இங்கே வந்து xn, y-ஆ கன்வெர்ட் ஆகும். ஏன்னா ஃபங்க்ஷன் காலில் இருக்கிறது வந்து ஆக்சுவல் ஃபார்மல் ஆர்குமெண்ட், ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அதாவது இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறது வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது டிஃபர் ஆனாலும் கரெக்டாக வேல்யூஸை எடுத்துக்கும். கால் பண்ண அடிஷன் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னா இந்த அடிஷன் வேல்யூ வந்து திரும்பவும் ஃபங்க்ஷன் காலுக்கே பாஸ் ஆகும். இப்போ ஃபங்க்ஷன் கால் வந்து எந்த செல்லில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், செல்ஸ் ஆஃப் 5,3. ஸோ இப்போ இந்த செல்ஸ் ஆஃப் 5,3ல் அடிஷன் ஃபங்க்ஷன் தந்த ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அடிஷன் வேல்யூ 115 ஸ்டோர் ஆகிடும். லூப் ஸ்டேட்மெண்ட்டில் நெக்ஸ்ட் ரோவை பார்த்தீங்கன்னா செல்ஸ் ஆஃப் 5,4 செகண்ட் ரோ ஃபோர்த் காலமில் சப்ட்ராக்ஷன் ஆஃப் fn, sn. ஃபிஃப்த் ரோவில் வந்து செல்ஸ் ஆஃப் 5,5 ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் fn, sn. அடுத்த லைனில் செல்ஸ் ஆஃப் 5,6ல் டிவிஷன் ஆஃப் fn, sn கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அடிஷன் ஃபங்க்ஷன் எப்படி கால் ஆகி அதோட ரிசல்ட்ஸ் எடுத்துச்சோ அதே மாதிரி இந்த சப்ட்ராக்ஷன் ஆஃப் fn, sn வந்து சப்ட்ராக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் fn, sn வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். அடுத்து டிவிஷன் ஆஃப் fn, sn வந்து டிவிஷன் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இதே மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணும்போது அதில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். என்ன அடிஷனில் வந்து x ப்ளஸ் ஒய்னு கொடுத்துருக்கோம், சப்ட்ராக்ஷனில் x மைனஸ் ஒய்னு கொடுத்துருக்கோம், மல்டிப்ளிகேஷனில் வந்து எக்ஸ் ஸ்டார் ஒய்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார் தான் மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஸ்டார்னு கொடுத்துருக்கோம். டிவிஷனில் ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா அது டிவைட் பண்ணுற ஆப்ரேட்டர்ன்றதுனால ஸோ டிவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனையாக கால் பண்ணும்போது அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு போய் அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து திரும்ப ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகும். அதாவது ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் டேட்டா கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கனாலே ஃபங்க்ஷனுடைய ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கனாலே ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆஸ் இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டிஜர்ன்ற அது ரிட்டர்ன் என்ன வேல்யூ போகும்னா இப்போ ஆஸ் இன்டிஜர்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ அந்த டேட்டா டைப்பில் தான் வேல்யூஸ் வந்து திரும்பவும் ஃபங்க்ஷன் கால்க்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ நம்ம எல்லா ஃபங்க்ஷன் காலையுமே ஒரு செல் அட்ரஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்டர்ன் வர வேல்யூஸ் வந்து அந்த செல் அட்ரஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மேக்ரோ கூட சேவ் பண்ணிவிட்டு திரும்பவும் எக்ஸல் ஷீட்டுக்கு வந்து இந்த செல்ஸை அதாவது வேல்யூஸ் இன்சர்ட் ஆகிற செல்ஸை கிளியர் பண்ணிவிட்டு திரும்பவும் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பருடைய அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுடைய வேல்யூஸ் வந்து அந்தந்த காலமில் வந்து இன்சர்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம சப் மெத்தடோடைய சின்டாக்ஸையும் அதனுடைய ஃபங்க்ஷன் கால் சின்டாக்ஸையும் பார்க்கலாம். சப் சின்டாக்ஸ் பாருங்கள். சப் ஆக்ஷன் நேம் அதாவது இந்த சப்புடைய நேம் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இதுக்கு ரிட்டர்ன் டேட்டா டைப் இல்லை. ஃபங்க்ஷனுக்கு தான் ரிட்டர்ன் டேட்டா டைப் வந்து கொடுத்துருந்தோம். இந்த சப் மெத்தடுக்கு ரிட்டர்ன் டேட்டா டைப் இல்லை. வெறும் சப் கீவேர்ட் ஆக்ஷன் நேம் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு என் சப்புக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அதாவது இந்த சப் ஆக்ஷனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு சப் கால் சின்டாக்ஸ். இது வந்து சப் மெத்தடை கால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கான சின்டாக்ஸ் என்னென்னா சப் நேம் அதாவது இந்த சப் மெத்தடுடைய நேம் ஸ்பேஸ் ஆர்குமெண்ட் 1 அண்ட் ஆர்குமெண்ட் 2. சப்போஸ் சிங்கிள் ஆர்குமெண்ட்டாக இருந்தால் ஆர்குமெண்ட் 1ஓடே கொடுத்துக்கலாம். சேம் ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரியே இதை சப் மெத்தடோட ஆர்குமெண்ட்ஸ்னும் அதை கால் பண்ணுற மெத்தடோடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்னும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த சப் மெத்தடை வச்சு எக்ஸல் ஷீட்டில் என்ன மேக்ரோ ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஃபங்க்ஷன் மெத்தடுக்கு யூஸ் பண்ண அதே டேட்டா டேபிளை தான் இப்போது சப் ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு காலம்லேயும் அதனுடைய அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆனிச்சு. ஆனால் இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா எல்லா வேல்யூஸும் ஒரு மெசேஜ் பாக்ஸில் பிரிண்ட் ஆகும். இப்போது செகண்ட் ரோவில் இருக்க 80 and 70க்கு அடிஷன் ரிசல்ட்ஸுக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸும் சப்ட்ராக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸும் மல்டிப்ளிகேஷன் ரிசல்ட்ஸுக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸும் அண்ட் டிவிஷன் ரிசல்ட்ஸுக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸும் ஓப்பன் ஆகும். இதே மாதிரி ஒவ்வொரு ரோவில் இருக்கிற 2 நம்பருக்கும் 4 மெசேஜ் பாக்ஸ் வந்து இங்கே ரிசல்ட்ஸாக ப்ரிவியூ ஆகும்.
ஃபங்க்ஷன் மெத்தடில் யூஸ் பண்ண மாதிரி டேட்டா டேபிள்லேயே நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். பட் மெசேஜ் பாக்ஸ்லேயும் பிரிண்ட் பண்ண முடியும். டேட்டா டேபிள் இல்லாமல் தனியாக எல்லாத்தையுமே மெசேஜ் பாக்ஸ்லேயே பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் மெசேஜ் பாக்ஸில் பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணேன். ஸோ டெவலப்பர் டேபில் வியூ கோட் கொடுத்தா இந்த பட்டனுக்கான மேக்ரோ ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ப்ரிவியூ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற கோடு தான் இந்த ஷீட்டுக்கு அசைன் பண்ணியிருக்கிற மேக்ரோ கோட்ஸ். இப்போ இந்த கோடை பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் மெத்தடில் யூஸ் பண்ண சேம் கோடை தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். அதில் யூஸ் பண்ண மாதிரியே இங்கே எஸ்என் அதாவது ஃபஸ்ட் நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எஸ்என்ன்ற ஒரு வேரியபிளையும் எஸ்என்ன்ற வேரியபிளை செகண்ட் நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நம்ம இண்டிஜுவலாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். தேர்ட் வந்து ஐன்ற வேரியபிளை லூப்பிங் பர்பஸ்க்காக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சேம் ஃபங்க்ஷன் மெத்தடில் பார்த்த மாதிரியே ஒரு லூப்பிங் க்ரியேட் பண்ணுறோம். அதாவது செகண்ட் ரோ டு ஃபிஃப்த் ரோ வரைக்கும். ஃபங்க்ஷன் மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண மாதிரியே இப்போ இந்த சப் மெத்தட்லேயும் எஃப்என் அப்படின்ற ஒரு இன்டிஜர் வேரியபிள்குள்ளே ஒரு செல் அட்ரஸ் யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னா சென்ஸ் ஆஃப் i,1 அதாவது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் ஃபஸ்ட் நம்பருடைய ஃபஸ்ட் காலம் வேல்யூஸ் எல்லாம் எஃப்என்ற ஒரு வேரியபிள்லையும் செகண்ட் காலம் வேல்யூஸ் அதாவது செல்ஸ் ஆஃப் i,2 செகண்ட் ரோ செகண்ட் காலம் அதாவது இந்த காலமில் இருக்க செகண்ட் காலமில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் எஸ்என் என்ற ஒரு வேரியபிள்லையும் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ 1 by 1 சப் மெத்தட்ஸ் எல்லாம் கால் பண்ண போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், ஆட் ஸ்பேஸ் எஃப்என், எஸ்என். இதை வந்து ஃபங்க்ஷன் கால். இது எதோட ஃபங்க்ஷன் கால்னா சப் மெத்தடோடைய ஃபங்க்ஷன் கால். ஆட் எஃப்என், எஸ்என் இது வந்து ஒரு மெத்தட் கால். இந்த மெத்தட்னா ஒரு சப் மெத்தடை கால் பண்ணுது. அந்த சப் மெத்தட் வந்து அடிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆட் எஃப்என், எஸ்என் என்ன பண்ணும், ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்க சப் ஆட் ஆஃப் x as integer y as integerன்ற ஒரு சப் மெத்தடில் பாஸ் ஆகும். இப்போது x as integerல fnோட வேல்யூவும் y as integerல snோட வேல்யூவும் ஸ்டோர் ஆகும். இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா சப் மெத்தடில் இருக்கிற x as integer y as integerக்கு வேல்யூஸ் கொடுக்கறதுக்காக தான் fn and snோட வேல்யூஸை நம்ம பாஸ் பண்ணுறோம். நம்ம ஃபங்க்ஷன் மெத்தட்ஸில் கவனித்தோம்னா ஃபங்க்ஷன் மெத்தட் எப்பயுமே அதனோட ரிசல்ட்ஸை திரும்பவும் ஃபங்க்ஷன் காலுக்கே ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் மெத்தடுக்கு ரிட்டர்ன் டேட்டா டைப் கொடுப்போம். ஆனால் சப் மெத்தடுக்கு ரிட்டர்ன் டேட்டா டைப் கிடையாது. ஸோ எந்த வேல்யூஸும் ரிசல்ட்ஸும் திரும்ப ரிட்டர்ன் ஆகாது. ஸோ சப் மெத்தடுக்குள்ளேயே நம்ம ரிசல்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மெசேஜ் பாக்ஸ் எக்ஸ் ஆம்பசண்ட் டபுள் கோட்குள்ளே ப்ளஸ் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரிங்காக, அண்ட் ஆம்பசண்ட் ஒய் ஆம்பசண்ட் டபுள் கோட்குள்ளே ஈக்குவல் கொடுத்துட்டு ஆம்பசண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கோம். இது எப்படி பிரிண்ட் ஆகுனா நம்ம ஃபஸ்ட் லூப்பில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லூப்பில் ஐயோட வேல்யூ 2, ஸோ செகண்ட் ரோடைய வேல்யூஸ் தான் இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 80 ஆகும், ஒய்யோட வேல்யூ வந்து 70 இருக்கும். ஏன்னா அதுதான் எஃப்என், எஸ்எனில் வந்து இருக்குது. ஸோ அதுதான் பாஸ் ஆகியிருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து எப்படி ஆகும்னா 80 + 70 = 150 அப்படின்னு தான் பிரிண்ட் ஆகும். மெசேஜ் பாக்ஸ் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் என்ன ஆகும்னா செகண்ட் சப்ராக்ட் காலுக்கு போகும். இப்போது ஆடுக்கு அப்புறம் சப்ராக்ட் இருக்குது. ஸோ சப்ராக்ட் எஃப்என், எஸ்என் அப்படின்ற ஒரு மெத்தட் கால் வந்து கால் ஆகும். இப்போது சப்ராக்ட் ஆஃப் எஃப்என், எஸ்என்னுடைய வேல்யூஸ் என்ன ஆகுனா சப் மெத்தட் அதாவது சப்ராக்ஷனுக்கான சப் மெத்தடுக்கு பாஸ் ஆகும். அங்கே இருக்கிற x as integer y as integerன்ற ஒரு வேரியபிள்ஸில் வந்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், மெசேஜ் பாக்ஸ் x - y = x - yன்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா அதாவது இப்போது எக்ஸ் வேரியபிள்லையும் ஒய் வேரியபிள்லையும் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ தான் இருக்குது. ஸோ 80 - 70 = 10 அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூஸ் வந்து மெசேஜ் பாக்ஸில் பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து இருக்கிற ரெண்டு மல்டிப்ளை எஃப்என், எஸ்என்னும் டிவ் எஃப்என், எஸ்என்னும் அதனுடைய சப் மெத்தடை கால் பண்ணி அதனோட ரிசல்ட்ஸை வந்து மெசேஜ் பாக்ஸ்லேயே பிரிண்ட் பண்ணணும். இப்போது இந்த ஒரு ஃபங்க்ஷன் கால் லூப் வந்து முடிஞ்ச உடனே லூப் செகண்ட் ஸ்டெப்புக்கு போகும். அப்போ செகண்ட் ஸ்டெப் போன உடனே ஐயோட வேல்யூ வந்து 3 மாறும். இப்போது தேர்ட் ரோவில் இருக்க ஃபஸ்ட் காலம் நம்பர் அண்ட் செகண்ட் காலம் நம்பரை எஃப்என், எஸ்என்ன்ற வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணி திரும்பவும் ஆட் எஃப்என், எஸ்என் சப்ராக்ட் எஃப்என், எஸ்என் மல்டிப்ளை எஃப்என், எஸ்என் அண்ட் டிவ் எஃப்என், எஸ்என் இந்த 4 மெத்தட் காலும் திரும்பவும் சப் மெத்தட்ஸை அதுக்குரிய சப் மெத்தட்ஸை கால் பண்ணும். ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து மெசேஜ் பாக்ஸில் வந்து பிரிண்ட் ஆகும். நம்ம லூப் வேல்யூ ஃபார் i = 2 to 5 கொடுத்துருக்கோம். ஸோ 2லேருந்து 5 rows வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 5 rowஸில் இருக்க ஃபஸ்ட் காலம் வேல்யூ அண்ட் செகண்ட் காலம் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம் சேஞ்ச் ஆகும்போதும் இந்த 4 ஃபங்க்ஷன் கால் அதாவது மெத்தட் கால் வந்து கால் ஆகிட்டே இருக்கும். அதனுடைய சப் மெத்தட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்.
இப்போ இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து இருக்க ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் காலம்ஸோடைய அடிஷன் சப்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுடைய மெசேஜ் பாக்ஸ் வந்து ப்ரீவியூ ஆகும். எப்படின்னா x + y = அதாவது 80 + 70 = 150, 80 - 70 = 10, multiply 70 = 1500 and 80 / 70 = 1 அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த 4 மெசேஜ் பாக்ஸும் நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவுக்கு இதே மாதிரி 4 மெசேஜ் பாக்ஸ் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி ஃபோர்த் ரோவுக்கு 4 மெசேஜ் பாக்ஸும் ஃபிஃப்த் ரோவுக்கு வந்து 4 மெசேஜ் பாக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போது எக்ஸல் ஷீட்டில் போய் இந்த கோட்ஸை வந்து எந்த பட்டனுக்கு அசைன் பண்ணிருக்குமோ அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா இப்போ ப்ரிவியூ ஆகிறத பாருங்கள். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வேல்யூ நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வேல்யூ 80 அண்ட் செகண்ட் வேல்யூ 70 இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் ரோ எக்ஸிக்யூட் ஆகுது. இதுக்கப்புறம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வேல்யூ 60 and 30 மாறி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு மெசேஜ் பாக்ஸாக அப்ளை ஆகுது. இப்போ வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வேல்யூ வந்து 70 and 70 மாறுது. ஸோ ஃபோர்த் ரோ எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 80 and 40 இருக்குது. ஸோ லாஸ்ட் ரோ எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு ரோவுக்கும் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்னு 4 வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுனால ஒவ்வொரு ரோவுக்கும் 4 மெசேஜ் பாக்ஸ் வந்து ப்ரிவியூ ஆகும். அந்த 4 மெசேஜ் பாக்ஸ்லேயும் அதனுடைய ரிசல்ட்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.